நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃபைன் அக்ரிகேட் அண்டு கோர்ஸ் அக்ரிகேட். ஸோ அக்ரிகேட் பற்றி இதை பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா சிமெண்ட் பற்றி பார்த்தோம். ஸோ அதோட லிங்க் வந்து பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ ஸ்டோன்ஸை பற்றி பார்க்குற மாதிரி ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் பார்க்குற மாதிரி ஸோ ராக்ஸ் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து இக்னிசியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு 3 ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா. இக்னிசியஸ் ராக்ன்றது வந்து மோல்டன், ஓகேங்களா, கூலிங் ஆஃப் மோல்டன் லாவா ஆன் ஒரு இன்சைட் த எர்த், ஓகேங்களா, ஆனார் இன்சைட் த எர்த்தில் வந்து இக்னிஷியஸ் ராக்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 டைப் இருக்குது. இன்ட்ரூசிவ் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ். இன்ட்ரூசிவில் புளூட்டோனிக் ஹைப்போபிசல் அண்ட் எக்ஸ்ட்ரூசிவ் பார்த்தீங்கன்னா வல்கானிக் சொல்லுவோம். ஸோ அந்த வல்கானிக் ஃபார்மேஷனில் வந்து பெசால்ட் ட்ராப் வந்து ஃபியூமிக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரூசிவில் பார்த்திங்கன்னா புளூட்டோனிக்கில் வந்து கிரானைட் பெக்மெடைட் வந்து ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஹைட்ரோஃபோபிக் பார்த்திங்கன்னா டோலரைட் அண்ட் டயோரைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ செடிமெண்ட்ரி ராக்னா வந்து நேமில் இருக்கிற செடிமெண்ட். ஸோ வந்து டெபாசிஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் வெதரிங் மூலிமா வந்து டே டு டே வந்து செடிமெண்ட் ஆனது. இது என்னென்ன பார்த்திங்கன்னா டாலமைட், கன்கர், சால்க், லைம்ஸ்டோன், ஜிப்சம், கிராவல், ஷேல், இது எல்லாமே வந்து செடிமெண்ட்ரி ராக். நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் ராக். ஸோ மெட்டமார்பிக் ராக் பார்த்திங்கன்னா என்னது, இக்னிஷியஸ் செடிமெண்ட்ரி ராக்கை வந்து ரொம்ப நாளாக, ஓகேங்களா, டியூ டு வெதர் கண்டிஷன்ஸ்னால் வந்து கிரேட் ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால் வந்து என்ன ஆகுனா சேஞ்சஸ் நடக்கிறது வந்து மெட்டமார்பிக் ராக். அது என்னென்னு பார்த்திங்கன்னா நைஸ், குவாட்ஸ், மார்பிள், ஸ்லேட், ஓகேங்களா, முரம், சிஸ்ட், இது எல்லாமே வந்து மெட்டமார்பிக் ராக்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் வந்து ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸ்ட்ராட்டிஃபைட், அன்ஸ்ட்ராட்டிஃபைட் அண்ட் ஃபோலியேட்டட். ஸோ ஃபிசிக்கலாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிளாஸ் 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராட்டிஃபைட் பார்த்திங்கன்னா செடிமெண்ட்ரி, அன்ஸ்ட்ராட்டிஃபைட் வந்து இக்னிஷியஸ் அண்ட் ஃபோலியேட்டட் பார்த்திங்கன்னா மெட்டமார்பிக் ராக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 3 இருக்குது. என்னது, சிலிகேஷியஸ், அர்ஜிலேஷியஸ் அண்டு கால்குலேஷியஸ். ஸோ சிலிகேஷியஸ் பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோன், ஓகேங்களா. அதே மாதிரி வந்து குவாட்ஸு, கிரானைட் எல்லாமே வந்து சிலிகேஷியஸ். அர்ஜிலேஷியஸ் பார்த்திங்கன்னா அர்ஜிலேஷியஸ் கம்பெனி வந்து கயோலின், ஸ்லேட்டு, ஸ்டேலு, லைம்ஸ்டோன், இதெல்லாம் வந்து அர்ஜிலேஷியஸ். நெக்ஸ்ட்டு கால்குலேஷியஸ். ஸோ கால்குலேஷியஸ் பார்த்திங்கன்னா வந்து லைமு, மார்பிள், டோலரைட், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கால்குலேஷியஸ். இதில் வந்து ஸ்டோன், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ். இதுலேருந்து நம்ம வந்து அக்ரிகேட் சைஸ் பாருங்கள். ஸோ சைஸ் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா கிளே, சில்ட்டு, ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், ஓகேங்களா, சைக்ளோபியன்ட்டாக இது பண்ணுவோம். ஸோ இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னா சைஸை வச்சு. ஸோ ஐஎஸில் வந்து சீவ் சைஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் வந்து 75 mm அதிகமாக இருந்தால் சைக்ளோபியன், 75லேருந்து 4.75 mm இருந்தால் வந்து எனது கோர்ஸ் அக்ரிகேட், அது 75 மைக்ரான்லேருந்து 4.75 mm இருந்தால் வந்து ஃபைன் அக்ரிகேட், 2 மைக்ரான்லேருந்து 75 மைக்ரான் இருந்தால் சில்ட்டு, லெஸ் தென் 2 மைக்ரான் இருந்தால் கிளே. இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வந்து கிளே, ஓகேங்களா. அதே மாதிரி சைக்ளோபியன் வந்து 75. சரி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்தெந்த ஃபீல்டில் என்னென்ன சைஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வந்து 40 mm பார்த்திங்கன்னா மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், எங்கே டேமு, ரீட்டைனிங், ஓகேங்களா, ரீட்டைனிங் வாலு, பியர்ஸு, அபார்ட்மெண்ட்ஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறது 40 mm மாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 mm. ஸோ 20 mm பார்த்திங்கன்னா ஆர்சிசி, பீமு, காலம், இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது 20 mm. நெக்ஸ்ட் வந்து 10 mm, ஓகேங்களா, ஸ்டோன் அக்ரிகேட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஃப்ளோரிங் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எம்எஸ்ஏ, என்எம்எஸ்ஏ சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த எம்எஸ்ஏ வந்து 90% வந்து பாஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து சீவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீவ் பண்ணும்போது ஒரு அக்ரிகேட்டை வந்து நீங்கள் சீவ் பண்ணும்போது, ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து சீவ்னு வச்சுக்கோங்க. ஸோ சீவில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 4.75, இதை வந்து அடுத்து என்ன சைஸ் இருக்குது 75 மைக்ரான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து அக்ரிகேட் கூட்டும் போது இந்த 4.75 வந்து 90% பாஸ் ஆகிடுச்சு. அது வந்து எம்எஸ்ஏ. இது என்எம்எஸ்ஏ வந்து 10% ரீட்டைன் ஆகி போச்சு, ஓகேங்களா, ரெசிடியூ 10% இந்த ரெசிடியூ, ஓகேங்களா. ஓபிசி பார்த்திங்கன்னா 10% மேலே வந்து ரெசிடியூ வந்து போகக்கூடாது, இதுதான் வந்து கண்டிஷன், ஓகேங்களா. இது வந்து ஆர்ஹெச்பிசி பார்த்திங்கன்னா 5% மேலே போகக்கூடாது, ஓகேங்களா. ஆர்ஹெச்பிசி ரேபிட் ஆர்டனிங் சிமெண்ட் வந்து 5% மேலே போகக்கூடாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அக்ரிகேட் ஷேப். ஸோ அக்ரிகேட் பற்றி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோம், அது ரிலேட்டட் இமேஜ் நான் காட்டுறேன். ஸோ அக்ரிகேட் ஷேப் பாருங்கள், ரவுண்டு, இர்ரெகுலர், ஆங்குலர், எலாங்கேட்டட் அண்டு ஃப்ளாக்கி, ஓகேங்களா. இந்த 5 ஷேப் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ரவுண்டட். இது எவ்வளோ இருக்குன்னா 32 வந்து 33% வந்து ரவுண்டடில் வந்து வாய்ட்ஸ் இருக்கும். இர்ரெகுலர் 35-38% இருக்கும். ரெகுலரில் 33லேருந்து 40% இருக்கும். 38 40 இருக்கும். எலாங்கேட்டட் பார்த்திங்கன்னா எலாங்கேட்டட் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி ஃப்ளாக்கி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது 3 மட்டும் பார்த்துருவோம். ஸோ ரவுண்டட் வந்து ப்ராப்பராக ரவுண்டட் இருக்கிறதுனால வாய்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து நம்ம இது சைட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து இதில் வந்து
ஃப்ரிக்ஷன் வந்து ஈஸியாக வந்து இதாகும். ஸோ ரோலர் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஏன் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி. இதே ஆங்குலர் அந்த எலாங்கேட்டர் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஆங்குலர் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும், பாண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா, பாண்டிங்னா வந்து ஃப்ரிக்ஷன் பாண்டிங். ஓகேங்களா, ஆனால் ப்ராப்பர் பாண்டிங் பார்த்திங்கன்னா ரவுண்டுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, வாய்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இதில் வந்து எதுனா என்னது நோ இன்டர்லாக்கிங். ஓகேங்களா, நோ இன்டர்லாக்கிங், லெஸ் ஸ்ட்ரென்த்து, இன்க்ரீசிங் ஒர்க்கபிலிட்டி. ஓகேங்களா, மெயின் பர்பஸ் வந்து இன்க்ரீசிங் ஒர்க்கபிலிட்டி. எங்கே ஒர்க்கபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதோ ரவுண்ட் அக்ரிகேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ரென்த் பேசிஸ் வந்து ரொம்ப கம்மி. இர்ரெகுலர் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் வந்து சிமெண்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும், ஒர்க்கபிலிட்டி கம்மியாக கிடைக்கும். ஆனால் ஆங்குலர் பார்த்திங்கன்னா வந்து பெட்டர் இன்டர்லாக்கிங். ஸோ இன்டர்லாக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஹை ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம சைட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது ஆங்குலர். ஓகேங்களா, ஸோ எலாங்கேட்டட் அண்ட் ஃப்ளாக்கி. ஸோ எலாங்கேட்டட் அண்ட் ஃப்ளாக்கி பார்த்திங்கன்னா வந்து எலாங்கேட்டட் அண்ட் ஃப்ளாக்கி வந்து இது டெஸ்ட்டே இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம டெஸ்ட் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் பார்த்தோம்னா லென்த். இப்போ வந்து ஒரு அக்ரிகேட்னா ஒரு லென்த் பார்த்திங்கன்னா வந்து கிரேட்டர் தேன் 1.8 இன்ட்டு மீன் டயா. ஸோ இது மீன் டயாவில் வந்து 1.8 டைம்ஸ் இருந்தால் வந்து எலாங்கேட்டட். அதே வந்து 0.6 வந்து லெஸ் தென் திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ஃப்ளாக்கி. ஓகேங்களா, இதுக்கு இமேஜ் கரெக்ட் பண்ணி இமேஜ் வந்து காட்டுறேன். இதில் பாருங்கள், இது வந்து ரவுண்ட் அக்ரிகேட். ஓகேங்களா, இது வந்து ரவுண்ட் அக்ரிகேட். இது வந்து எம்எஸ்டியில் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரவுண்ட் அக்ரிகேட், ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ளாக்கி அக்ரிகேட். தெரியுதுங்களா, லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து க்ரஷ்டு காங்கிரீட். ஓகேங்களா, க்ரஷ்டு காங்கிரீட் அக்ரிகேட். இதிலே பாருங்கள், இந்த சைஸ் அண்ட் ஷேப் சொன்னோம்ல, இந்த சைஸ் அண்ட் ஷேப் பாருங்கள், ரவுண்டு இர்ரெகுலர் ஆங்குலர். ஓகேங்களா, அந்த ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா, இர்ரெகுலர் ஆங்குலர் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து 40 mm, 20 mm, 10 mm, 4.75 mmன்றது சைஸ். ஓகேங்களா, இந்த சைஸ். இது வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 75 இருக்கும் எம்எஸ்டியில். இன்கேஸ் புக் இருந்தால் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நான் சைட்டில் ஒர்க் பண்ணுறதா தான் நீங்கள் இந்த இமேஜே வந்து உங்களுக்கு போதும். ஓகேங்களா, இந்த ஐடியா தரும். சரி, ஃப்ளாக்கிக்கும் ஓகேங்களா, ஃப்ளாக்கிக்கும் எலாங்கேஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாக்குன்றது பார்த்திங்கன்னா இப்போ இந்த திக்னஸ் இருக்குங்களா, இதோட திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். லெஸ் தென் 0.6 இருந்தால் இது வந்து ஃப்ளாக்கி. ஓகேங்களா, இது வந்து எலாங்கேஷன். ஓகேங்களா, எலாங்கேட்டட்னா இது லென்த் அதிகமாக இருக்கும் வென் கம்பேர் டு த திக்னஸ். இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எலாங்கேஷன் இண்டெக்ஸ் 1.8 டைம்ஸ். ஓகேங்களா, மீன் டயா. ஓகேங்களா, இது வந்து ஃப்ளாக்கி அண்டு எலாங்கேஷன் இண்டெக்ஸோட அக்ரிகேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அக்ரிகேட் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி டைப் சொல்லுவாங்க. என்னென்னா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அக்ரிகேட். இதில் வந்து எதுவுமே இல்லை. ஓகேங்களா, வாட்டர் கண்டென்ட் சுத்தமாக இல்லைனா வெரி ட்ரை அக்ரிகேட். ஓகேங்களா, அதே வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து உள்ளே இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ட்ரை அக்ரிகேட். நெக்ஸ்ட்டு வந்து சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை அக்ரிகேட். ஸோ சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை அக்ரிகேட்டு உள்ளே ஃபுல்லாக வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ஃபுல்லாகவே இருக்குது, ஆனால் வெளியில் வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மி ட்ரையாக இருக்குது. அது வந்து சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை அக்ரிகேட். மாய்ஸ்ட் அக்ரிகேட் வந்து ஃபுல்லாகவே வந்து மாய்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம அக்ரிகேட்டில் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா சாண்ட். அதில் அந்த ஃபைன் அக்ரிகேட்டில் ஓகேங்களா பல்கிங்ன்ற ப்ராசஸ் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த பல்கிங்கில் வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து ஃபைன் அக்ரிகேட் வந்து மோர் பல்கிங், கோர்ஸ் அக்ரிகேட் கம்பேர் பண்ணும்போது மோர் பல்கிங்காக இருக்கும். ஸோ ஃபைன் சாண்ட் வந்து அதே மாதிரி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபைன் ரொம்ப சின்னதாக இருக்கிறது வந்து பல்கிங் வந்து அதிகமாக இருக்கும். பல்கிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு தோற்றம் தான். ஓகேங்களா, இது ஒரு பார்ட்டிக்கல் வச்சுக்கோங்களேன். இப்படி தான் வந்து நம்ம சாண்ட் வந்து கொட்டி வச்சுருக்க இடத்துல இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது என்ன மாய்ஸ்சர் மூலிமா அஃபெக்ட் ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். ஓகேங்களா, அதோட ஸ்பேஸ் இன்பிட்வீன் ஸ்பேஸ் வந்து என்லார்ஜ் ஆகும்போது அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக தெரியும். ஓகேங்களா, அதனால தான் வந்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பேட்சிங் வந்து போடணும். ஓகேங்களா, வால்யூம் பேட்சிங் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து பல்கிங் ரீசன் தான். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைன் அக்ரிகேட். ஸோ ஃபைன் அக்ரிகேட் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி ஃபைன் சாண்ட் அதிகமாக இருக்கும். பல்கிங் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 5 to 6% வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, நாட் இன் ஆப்டிமஸ் 8% வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 8% வரைக்கும் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ வந்து வால்யூம் வந்து அதிகரிக்கும்னா 20-40% அதிகமாகும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் M20 காங்கிரீட்டுக்கு 2 ஓகேங்களா 1:3 மாட்டர் ரேஷியோவில் போட்டிங்கன்னா அந்த 3ன்ற இடத்துல நீங்கள் வந்து 5 யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, 3ன்ற இடத்துல 4 இல்லை 5 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா வந்து 20 to 40% வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை கண்டுபிடிக்கிறது வந்து பல்கிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் மாய்ஸ்சர் போய் வெறும் வால்யூம் ட்ரை. இந்த பல்கிங் சாண்டை கொண்டு போய்ட்டு ஹீட் பண்ணணும். ஓகேங்களா, ஹீட் பண்ணோம்னா அதோட ட்ரை வெயிட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ பல்கிங் ஃபேக்டர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஃபைன் சாண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பல்கிங் வந்து 4-6% இல்லை அதிகபட்சம் 8%. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க.
சம் சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏஇ எஸ்டிஓ அது மாதிரி வந்து பெரிய சுப்பீரியர் ஆஃபீஸர் கேட்டாங்கன்னா இதை வந்து பல்கிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் வெயிட் பேட்சிங்கில் போடுறீங்களா இல்லை வால்யூம் பேட்சில் போடுறீங்களா அக்ரிகேட்ஸை அப்படின்னு கேட்கும்போது காங்கிரீட்டுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் க்ரஷிங் வேல்யூ. ஓகேங்களா. அக்ரிகேட் க்ரஷிங் வேல்யூ. ஸோ இந்த அக்ரிகேட் க்ரஷிங் வேல்யூ இந்த அக்ரிகேஷன் இம்பேக்ட். ஓகேங்களா. இம்பேக்டை வந்து யூஸ் பண்ணி தான் இம்பேக்ட் அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அக்ரிகேட் க்ரஷிங் வேல்யூ. ஸோ க்ரஷிங் வேல்யூ வந்து இம்பேக்டில் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து நேம் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. டெஸ்டிங்கோட நேம், அதோட இமேஜ். இது வந்து அப்ரேஷன் டெஸ்ட். ஸோ அப்ரேஷன் டெஸ்ட் ஓகேங்களா, உராய்வு. ஓகேங்களா. அப்ரேஷன் டெஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஆங்கிள் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்ரேஷன் டெஸ்டிங் மிஷின் வந்து ஓகேங்களா இதுக்கு வந்து அக்ரிகேட் அப்ரேஷன் வேல்யூக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. சரி, வேறு என்ன டெஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்டோன்ஸ்க்கு ஓகேங்களா அக்ரிகேட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபீல்ட் டெஸ்ட், லேப் டெஸ்ட். ஸோ ஃபீல்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஓகேங்களா. இதை வந்து ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டோனுக்கு தான்ன்றது வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம அக்ரிகேட் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதில் வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, டஃப்னஸ், டியூரபிலிட்டி, அதில் 3 ஆசிடு, ஸ்மித்ஸு, பிராண்ட்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். வாட்டர் அப்சார்ப்ஷன், இது வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம டெஸ்ட் வந்து பண்ணுவோம். ஓகேங்களா. கிறிஸ்டலைசேஷன் இந்த ப்ராசஸ். ஸோ வந்து ஃபீல்ட் டெஸ்ட்டில் நம்ம வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், டஃப்னஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லேப் டெஸ்ட். லேப் டெஸ்ட் வந்திங்கன்னா வந்து க்ரஷிங் ஸ்ட்ரென்த் பண்ணுவோம். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரென்த் இமேஜ் பார்த்தோம். க்ரஷிங் அண்ட் இம்பேக்ட்ன்றதுனா லோடு வந்து நீங்கள் டைரெக்டாக ஓகேங்களா பர்டிகுலர் செகண்டில் நீங்கள் கிராஜுவலாக இல்லாமல் இம்பேக்ட் வந்து சடனாக கொடுக்குறீங்க. க்ரஷிங் வந்து கிராஜுவலாக வந்து நம்ம லோடு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது க்ரஷிங் ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் வந்து அட்ரிஷன் டெஸ்ட். ஓகேங்களா. ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் வந்து டெம்பரேச்சர் பேஸ் பண்ண டெஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட். இதை வந்து நம்ம அதிகமாக ப்ரொசீட் பண்ணுறதில்ல லேப்ஸில். இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இது வந்து டெஸ்ட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்ரிகேட். ஸோ ஓகேங்களா. நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் வந்து என்னென்ன டைப்ஸ்னு பார்க்குறோம். ஸோ நேச்சுரலில் பார்த்திங்கன்னா வந்து சாண்டு, கிராவல். ஓகேங்களா. க்ரஷ்டு கிராவல், ராக் என்னென்னா கிரானைட்டு, மார்பிள் இதெல்லாம் வந்து ராக்ஸில் வரும். அதுக்கப்புறம் பசால்ட்டு, சாண்ட்ஸ்டோன் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் வந்து என்ன பண்ணால் ப்ரோக்கன் பிரிக். ஓகேங்களா. ஃப்ளை ஆஷ், அப்போ ப்ளோட்டட் கிளே இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற அக்ரிகேட்ஸ். ஓகேங்களா. டெஸ்ட் வந்து நிறைய இருக்குது. இந்த டெஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேஜராக என்ன யூஸ் பண்ணுறோம்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா. க்ரஷிங் டெஸ்ட், ஃப்ரீசிங் அண்ட் தாவிங், இம்பேக்ட், ஹார்ட்னஸ், வாட்டர் அப்சர்ப்ஷன் அண்ட் அப்ரேஷன். ஸோ இந்த 6 டெஸ்ட்டு தான் வந்து நம்ம சைட்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி ஓகேங்களா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுற இந்த 6 டெஸ்ட்டு தான். ஓகேங்களா. டெஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், எனக்கு எப்படி இந்த டெஸ்ட்டுலாம் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்ற வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா. இது எல்லாமே தான் நம்ம அக்ரிகேட் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஸ்டீலை பற்றி பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.